வணக்கம். யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்தியாசிரியர் அருட்தந்தை அண்ணன் ஸ்டீபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் பிரியதர்ஷினி வேதநாயகம், ஹெமல்டினா யூதாசேகர். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்பு செய்திகள். உலக தலைவர்கள் பேச்சுவார்த்தைக்கு திரும்பி மோதல்களுக்கு அமைதியான தீர்வு காண வேண்டும். திருத்தந்தை 14ஆம் லியோ. உயிர்த்த ஆண்டவர் புது வாழ்விற்கான வழியை காட்டுகிறார். யாழ் மறைமாவட்ட ஆயர். யாழ்மறை மாவட்டத்தில் பணியாற்றும் குருக்களுக்கான சிறப்பு வழிபாடு. 200 வரையான குருக்கள் பங்கேற்பு. மட்டக்களப்பு தேற்றாத்தீவு பங்கில் புனித அன்னை தெரேசாவிற்கு புதிய ஆலயம். விரிவான செய்திகள். உலக தலைவர்கள் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு திரும்பி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மோதல்களுக்கு அமைதியான தீர்வுகளை காணுமாறு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். பங்குனி மாதம் 31ஆம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை திருத்தந்தையர்களின் கோடைக்கால ஓய்விடமான காஸ்தல் கந்தோல்போவின் செய்தியாளர்களுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே மேற்கண்டவாறு அழைப்பு விடுத்த திருத்தந்தை அமைதியை நாடுமாறு உலக தலைவர்களை கேட்டுக்கொண்டதுடன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கருத்துக்களை சுட்டிக்காட்டி மத்திய கிழக்கில் வன்முறை மற்றும் பதட்டங்களை குறைப்பதற்கான முயற்சிகள் நிச்சயம் பலனளிக்கும் என்றும் எடுத்துரைத்தார். இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா துன்பம் மற்றும் மரணத்திற்கான நேரமாக இல்லாமல் சிந்தனை மற்றும் அமைதிக்கான நேரமாக இருக்க வேண்டும் என வலியுறுத்திய திருத்தந்தை அப்பாவி பொதுமக்கள் குறிப்பாக குழந்தைகள் மீது போர் தொடர்ந்து ஏற்படுத்தும் தாக்கத்தை கண்டித்ததோடு தொடரும் மனித துன்பங்களை மக்கள் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அத்துடன் விசுவாசத்தின் குறியீட்டு முக்கியத்துவத்தை எடுத்து காட்டும் வகையில் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுடன் ஒன்றிப்பை காட்டும் ஒரு அடையாளமாக புனித வெள்ளியன்று ரோமை கொலோசியத்தில் நடைபெற்ற சிலுவை பாதையின் போது சுமார் 30,000 விசுவாசிகளும் மேலும் உலகம் முழுவதும் சமூக ஊடகங்கள், தொலைக்காட்சி மற்றும் வானொலி வழியாக இணைந்த எண்ணற்ற மக்களும் பங்கேற்ற நிலையில் திருத்தந்தை அவர்கள் தாமே சிலுவையை சுமந்து போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இறைவேண்டல் செய்து நல்லெண்ணம் கொண்ட மக்கள் அனைவரும் அமைதியின் தூதுவர்களாக செயல்படுமாறும் அழைப்பு விடுத்தார். 1980ஆம் ஆண்டு முதல் 1994ஆம் ஆண்டு வரை முழு சிலுவை பாதை நிகழ்விலும் சிலுவையை சுமந்த திருத்தந்தை புனித 2ஆம் ஜோவான் பவுல் அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி 2வது திருத்தந்தையாக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இதனை மேற்கொண்டதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. எல்லாம் முடிந்ததென கங்கணம் கட்டிய சர்வாதிகார வர்க்கத்திற்கு சவுக்கடி கொடுத்து உயிர்ப்பு தான் வாழ்வின் புதிய அத்தியாயம் என நிரூபித்து எதுவும் முடியவில்லை, இனி தான் ஆரம்பம் என புது வழிகாட்டிய இறைமகன் எமக்கும் புது வழிகாட்டுகின்றார் என யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்கள் தனது உயிர்ப்பு விழா செய்தியில் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நடைபெறும் யுத்தமும் வல்லரசு நாடுகளின் யுத்தத்திற்கான முனைப்புகளும் உலக நாடுகளையும் மக்களையும் ஒட்டுமொத்தமாக பாதிப்புக்குள்ளாக்கியுள்ளதென எடுத்துரைத்த ஆயர் அவர்கள் தொடர்பாடலின் அதி உச்ச வெளிப்பாடான செயற்கை நுண்ணறிவு மனித சிந்தனைகளையும் எண்ணங்களையும் முடக்கி மனித ஞானத்தை புறந்தள்ளி கற்பனை உலகை கண்முன் காட்டியதோடு மட்டும் நில்லாமல் மத்திய கிழக்கின் யுத்த அவலங்கள் அழிவுகளுக்கும் காரணகர்த்தாவாக மாறி பெரும் அவல நிலையையும் உருவாக்கியுள்ளதெனவும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கின் யுத்தத்தின் தாக்கங்களான எரிபொருள் தட்டுப்பாடு, பொருளாதார நெருக்கடி எம்மை சூழ்ந்து நிற்க செயற்கை நுண்ணறிவின் தொடர்பாடல் திறன் எம் குடும்ப வாழ்வை சிதைத்துள்ளதுடன் ஒழுக்க வாழ்வும் இறை நம்பிக்கையையும் எம்மை விட்டு தொலைந்து போகின்றதெனவும் கவலை தெரிவித்துள்ள ஆயர் அவர்கள் பெரும் போருக்குள் வாழ்ந்து உயிர் அழிவுகளையும் இழப்புகளையும் சந்தித்த எம் வாழ்வில் யுத்தத்தின் தாக்கங்கள் இன்னும் எம்மை விட்டு அகலவில்லை எனவும் காணாமல் போனவர்களுக்கான விடை கிடைக்கவில்லை, பறிபோன சொந்த நிலங்கள் பல இன்னும் விடுவிக்கப்படவில்லை, நில ஆக்கிரமிப்பும் அத்துமீறிய குடியேற்றங்களும் திரைமறைவில் தொடர்ந்த வண்ணம் உள்ளன, புரையோடிய இனப்பிரச்சனை தீர்க்கப்படாமல் நீண்டு செல்கின்றதெனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். சிலுவையடியில் நின்ற தனது தாயாரை இதோ உன் தாயென உலகிற்கு கொடையாக தந்த இறைமகன் அன்னை மரியாளின் துணையோடு வாழ்வின் சவால்களை வென்று புது வாழ்வை கண்டடைய அருள் தருகின்றார் எனவும் எடுத்துரைத்துள்ளார். யாழ்மறை மாவட்டத்தில் பணியாற்றும் குருக்களுக்கான குருக்கள் தின சிறப்பு தியான வழிபாடு பங்குனி மாதம் 30ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை மறைமாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது. மறைமாவட்ட குருமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருஜெபமாலை, ஒப்புரவு அருட்சாதனம்,
நற்கருணை வழிபாடு, தியான உரை என்பவற்றுடன் மாலை திருத்தைலம் மந்திரிப்பு திருப்பலியும் இடம்பெற்றது. தியான உரையை அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை செல்வரட்னம் அவர்கள் நீங்கள் எனது நண்பர்கள் எனும் தலைப்பில் வழங்கினார். யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருத்தைலம் மந்திரிக்கும் திருச்சடங்கு திருப்பலியில் திருத்தைலம் மந்திரிப்பு, குருக்களுக்கான குருத்துவ வாக்குறுதிகளை புதுப்பிக்கும் திருச்சடங்கு என்பன இடம்பெற்றன. இத்தியானத்தில் யாழ்மறை மாவட்டத்தில் பணியாற்றும் 200 வரையான குருக்கள் பங்கு பெற்றிருந்ததுடன் திருப்பலியில் குருக்கள், துறவிகள், அருட்சகோதரர்கள், குருமட மாணவர்கள், இறைமக்கள் என பலரும் கலந்து சபித்தனர். மன்னார் மறைமாவட்ட முன்னை நாள் ஆயர் அமரர் பேரருட்தந்தை ராயப்பு யோசப் அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு சித்திரை மாதம் 1ஆம் தேதி கடந்த புதன்கிழமை மன்னார் யோசேவாஸ் நகரில் நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை மரிசால் பிள்ளை ஜெயபாலன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் காலை ஆயர் அவர்களின் நினைவாலயத்தில் கிராம மக்களால் மலரஞ்சலி இடம்பெற்றதுடன் ஆயரின் நினைவாக இசைக்கலைஞர்களால் எழுதி பாடப்பட்ட பாடல்கள் அன்றைய நாள் முழுவதும் இசைக்கப்பட்டன. தொடர்ந்து மாலை நினைவாலயத்தில் ஆயரின் கொடியேற்றப்பட்டு ஆயரின் உருவச்சிலைக்கு பங்குத்தந்தையால் மலர் மாலை அணிவிக்கப்பட்டதுடன் அஞ்சலி நிகழ்வுகளும் அருட்தந்தை எமிலியானஸ் பிள்ளை அவர்களின் தலைமையில் கூட்டு திருப்பலியும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், இறைமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நாகாந்துறை பங்கில் முன்னெடுக்கப்பட்ட வீதி சிலுவை பாதை தியான ஆற்றுகை பங்குனி மாதம் 27ஆம் தேதி கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை ஜூயின் பிரான்சிஸ் அவர்களின் தலைமையில் உதவி பங்குத்தந்தை அருட்தந்தை பொன்ராசா டினுஷன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இத்தியானத்தில் பங்கு மக்களால் மீட்பின் குருதி எனும் தொனிப்பொருளில் சிலுவை பாதை நிலைகள் ஆற்றுகை செய்யப்பட்டு தியானம் நடைபெற்றது. புனித பரலோக அன்னை ஆலயத்தில் ஆரம்பமாகி புனித நீக்லார் ஆலயத்துக்கு சென்று அங்கு இடம்பெற்ற திருப்பலியுடன் நிறைவடைந்த இத்தியானத்தில் பங்கு மக்கள், அயற்பங்கு மக்கள், புற சமய மக்கள் என ஆயிரக்கணக்கானோர் பக்தியுடன் பங்கு பெற்றினர். மல்வம் திருக்குடும்ப ஆலய இளையோர் ஒன்றியத்தினரின் இரத்ததான முகாம் பங்குனி மாதம் 29ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள ஜஸ்டின் மண்டபத்தில் நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை அருட்செல்வன் அவர்களின் வழிநடத்தலில் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் எனும் கருப்பொருளில் நடைபெற்ற இம்முகாமில் 24 குருதி கொடையாளர்கள் கலந்து இரத்ததானம் வழங்கியிருந்தார்கள். இளவாலை புனித யூதா ததேயு ஆலய பொன்விழாவை முன்னிட்டு பொன்விழா விளையாட்டுக் குழுவால் முன்னெடுக்கப்பட்ட பங்கின் ஆண்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான சைக்கிளோட்ட போட்டி பங்குனி மாதம் 28ஆம் தேதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை எரிக் ரோசான் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இப்போட்டியில் 50 பேர் பங்கு பெற்றனர். கிளிநொச்சி மறைக்கோட்ட பொதுநிலையினர் கழக அங்கத்தவர்கள் மற்றும் மல்லாவி பங்கு மறைப்பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான தவக்கால யாத்திரை தியானம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. மறைக்கோட்ட பொதுநிலையினர் கழக இயக்குனரும் மல்லாவி பங்கு தந்தையுமான அருட்தந்தை நியூமன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இத்தியானத்தில் பங்கேற்பாளர்கள் வவுனிக்குளம் கல்வாரி பூங்காவிற்கு யாத்திரை மேற்கொண்டு அங்கு இடம்பெற்ற சிலுவை பாதை, திருப்பலி, நற்கருணை வழிபாடு என்பவற்றில் பங்கு பற்றினர். திருப்பலியை அமலமரி தாய்கள் சபை அருட்தந்தை யூயின் அமல்ராஜ் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்ததுடன் நற்கருணை வழிபாட்டை அமலமரி தியாய்கள் சபை அருட்தந்தை அன்புராசா அவர்கள் நெறிப்படுத்தினார். இத்தியானத்தில் 75க்கும் அதிகமானவர்கள் பக்தியுடன் பங்கு பற்றினர். தீவகம் சாட்டி புனித சிந்தாத்திரை அன்னை திருத்தலத்தில் தவக்கால தியானங்கள் மறைக்கொட ரீதியாக ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் இறுதி வார வழிபாடு பங்குனி மாதம் 28ஆம் தேதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. திருத்தல பரிபாலகர் அருட்தந்தை பாஸ்கரன் அவர்களின் வழிநடத்தலில் பொது வழிபாடாக நடைபெற்ற இத்தியானத்தில் சிலுவை பாதை, நற்கருணை ஆராதனை, ஒப்புரவு அருட்சாதனம், திருப்பலி என்பன இடம்பெற்றன. இத்தியானத்தில் ஏராளமான இறைமக்கள் பக்தியுடன் பங்கு பெற்றனர். செம்பியன்பற்று புனித பிலிப்பினேரியார் ஆலய இளையோரின் கல்வாரி சுவடுகள் தவக்கால நூல் வெளியீடு சித்திரை மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை ஆதர் ஜஸ்டின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இளையோர் ஒன்றிய செயலாளர் செல்வி சுவேந்தினி அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அன்பின் பணியாளர் குர்னேலியன் சபை அருட்தந்தை பிலோமின் ராஜ், அருட்சகோதரிகள், பங்கு மக்கள் கலந்து பிரதிகளை பெற்றுக்கொண்டனர். இயேசுவின் பாடுகளின் 14 நிலைகளையும் பாடுகளின் பாதையில் இயேசுவுக்கு உதவிய முக்கிய நபர்களின் வாழ்க்கை பின்னணி ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளதாக இந்நூல் அமைந்துள்ளது. யாழ்மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழுவின் காட்சி சிலுவை பாதை தியானம் பங்குனி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பருத்தித்துறை தும்பளை புனித மரியன்னை ஆலயத்தில் நடைபெற்றது.
ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை ஜான் குரூஸ் அவர்களின் வழிநடத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வுகளில் இளையோரால் சிலுவையோடு பயணம் எனும் மைய கருத்தில் சிலுவை பாதை நிலைகள் காட்சிப்படுத்தப்பட்டு தியானம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் இறைமக்கள் பக்தியுடன் பங்கு பெற்றனர். மாரிசன் கூடல் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட வீதி சிலுவை பாதை தியானம் பங்குனி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை ஞானரூபன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இத்தியானம் சகாயபுரம் புனித சதா சகாய அன்னை ஆலயத்தில் ஆரம்பமாகி மாரிசன் கூடல் போயிட்டி சேந்தாங்குளம் ஊடாக வாழ்வகம் மடு அன்னை ஆலயத்தை சென்றடைந்து அங்கு இடம்பெற்ற திருப்பலியுடன் நிறைவடைந்தது. இத்தியானத்தை யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரியில் பணியாற்றும் அருட்தந்தை துஷ்யந்தன் மற்றும் அமலமிருத்தியாய்கள் சபை அருட்தந்தை தர்சன் ஆகியோர் நெறிப்படுத்தினர். அத்துடன் மாரிசன் கூடல் புனித கைத்தார் ஆலய மறைக்கல்வி மாணவர்கள் மற்றும் மறையாசிரியர்களுக்கான தவக்கால தியானம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. அருட்சகோதரி ஷெரின் அவர்கள் நெறிப்படுத்திய இத்தியானத்தில் குளிர்ச்சி ஏற்பாடுகள், சிலுவை பாதை, தியான பயிற்சி என்பன இடம்பெற்றன. வட்டக்கச்சி பங்கில் முன்னெடுக்கப்பட்ட புனித வெள்ளி சிறப்பு வழிபாடுகள் வட்டக்கச்சி புனித சூசியப்பர் ஆலயம் மற்றும் கல்மடு புனித அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்றன. பங்கு தந்தை அருட்தந்தை ராஜ் டிலக்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இவ்வழிபாடுகளில் கல்லறை ஆண்டவர் திருச்சொருப பவனி ஆசந்தி, இயேசுவின் இறப்பின் காட்சிப்படுத்தல் என்பன நடைபெற்றன. இவ்வழிபாடுகளில் பங்கு மக்கள் பக்தியுடன் பங்கு பெற்றனர். மட்டக்களப்பு மறைமாவட்டம் தேற்றாத்தீவு பங்கின் பட்டிருப்பு களுவாஞ்சிக்குடியில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த புனித அன்னை தெரேசா ஆலய திறப்பு விழா சித்திரை மாதம் 1ஆம் தேதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை தேவா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் பேரருட்தந்தை ஆண்டன் ரஞ்சித் அவர்கள் கலந்து புதிய ஆலயத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்து திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இறைமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இலங்கையில் அன்னை தெரேசாவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட 2வது ஆலயம் இதுவென்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆயர் அமரர் பேரருட்தந்தை ராயப்பு யோசப் அவர்களின் விண்ணக வாழ்வின் 5ஆம் ஆண்டு நிறைவு மற்றும் தவக்காலத்தை முன்னிட்டு மன்னார் மறைமாவட்டம் வேப்பங்குளம் பங்கு வளன் ஒளி ஒன்றியத்தினரின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட இரத்த தான நிகழ்வு சித்திரை மாதம் 1ஆம் தேதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை டெஸ்மன் ஆஞ்சலோ அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் வேப்பங்குளம் புனித சூசியப்பர் ஆலயத்தில் இடம்பெற்ற இவ்ரத்த தான நிகழ்வை வவுனியா மறைக்கோட்ட முதல்வரும் ரம்பைக்குளம் பங்கு தந்தையுமான அருட்தந்தை விக்டர் சோசே அவர்கள் ஆரம்பித்து வைத்தார். இந்நிகழ்வில் 32 குருதி கொடையாளர்கள் கலந்து இரத்த தானம் வழங்கியிருந்தனர். மன்னார் மறை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட திருத்தைலம் மந்திரிக்கும் திருச்சடங்கு திருப்பலி பங்குனி மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை மன்னார் புனித செபஸ்தியார் பேராலயத்தில் நடைபெற்றது. மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இத்திருப்பலியில் திருத்தைலம் மந்திரிப்பும் மன்னார் மறை மாவட்டத்தில் பணியாற்றும் குருக்களுக்கான குருத்துவ வாக்குறுதிகளை புதுப்பிக்கும் திருச்சடங்கும் நடைபெற்றன. இத்திருப்பலியில் குருக்கள், துறவிகள், அருட்சகோதரர்கள், இறைமக்கள் என பலரும் கலந்து சபித்தனர். திருப்பலி நிறைவில் மறைமாவட்ட ஆயர் இல்ல சிற்றாலயத்தில் குருக்களுக்கான நற்கருணை வழிபாடு இடம்பெற்றது. திருகோணமலை மறை மாவட்டம் உபர்மலை குழந்தை இயேசு ஆலய பாடகர் குழாமினரால் முன்னெடுக்கப்பட்ட முத்தம் தியாகத்திற்கு ஆராதனை நிகழ்வு சித்திரை மாதம் 1ஆம் தேதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. கெஸ்தமனி தொடங்கி இயேசுவின் காயங்களின் முத்தம் வரை இடம்பெற்ற நிகழ்வுகள் கதை கூறல், ஆராதனை பாடல் மற்றும் தியான உரைகள் ஊடாக காட்சிப்படுத்தப்பட்டன. இந்நிகழ்வில் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை நோயல் இம்மானுவேல் அவர்கள் கலந்து கொண்டார். அத்துடன் ஆலய எளியோருக்கான தவக்கால தியானம் பங்குனி மாதம் 29ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலை இறையிறக்க ஆலயத்தில் நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை சேவியர் ரஜீவா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இத்தியானத்தில் தியான உரை, நற்கருணை வழிபாடு, ஒப்புரவு, அருட்சாதனம் என்பன இடம்பெற்றன. இத்தியானத்தை கப்புச்சின் சபை அருட்தந்தை அமல உதயன் அவர்கள் நெறிப்படுத்தினார். திருகோணமலை மறை மாவட்டம் சாம்பல் தீவு பங்கு தயாரித்து வழங்கிய உதர காவியனின் குருதி திருப்பாடுகளின் காட்சி பங்குனி மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் கட்டை திருச்சிலுவை ஆலயத்திலும் புனித மரியாள் பேராலய பங்கு மக்களின் அன்பின் அமுதம் நீ திருப்பாடுகளின் காட்சி பங்குனி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் நடைபெற்றன. இந்நிகழ்வில் இறைமக்கள் பக்தியுடன் பங்கு பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக தலைவர்கள் பேச்சுவார்த்தைக்கு திரும்பி மோதல்களுக்கு அமைதியான தீர்வு காண வேண்டும். திருத்தந்தை 14ஆம் லியோ. உயிர்த்த ஆண்டவர் புது வாழ்விற்கான வழியை காட்டுகிறார். யாழ் மறை மாவட்ட ஆயர்.
யாழ்மறை மாவட்டத்தில் பணியாற்றும் குருக்களுக்கான சிறப்பு வழிபாடு 200 வரையான குருக்கள் பங்கேற்பு. மட்டக்களப்பு தேற்றாத்தீவு பங்கில் புனித அன்னை தெரேசாவிற்கு புதிய ஆலயம். இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் பிரியதர்ஷினி வேதநாயகம், ஹெமல்டீனா யூதாசேகர்.